ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலறை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இஞ்சி ஊறுகாய். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 எலுமிச்சப்பழ சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, அந்த புளி கரைக்கிற தண்ணி வந்து நல்லா திக்காக இருக்கணும். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறமா தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 100 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இஞ்சி வந்து இதுமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கோங்க. ஜாரில் போட்டுட்டு ரொம்ப மையம் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதேமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை நல்லா சூடானதும் இல்லை 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் எடுத்து வச்சுருக்க கடுகு, கருவேப்பிலை, எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. இப்போது 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் உள்ள சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இஞ்சி கொஞ்சம் லைட்டாக சுருங்கி வரும், அந்தளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மறுபடியும் எண்ணெய் சேர்க்குறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த இஞ்சி வந்து நல்லா வதங்கி நல்லா சுருண்டு இந்தமாரி அளவுக்கு வரணும். நல்லா சுருண்டு வரணும் இஞ்சி. இப்போ நம்ம இதில் தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா சுருண்டு வந்துடுச்சு, இந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம இதில் திக்காக கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனி மிளகாய் தூளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கிண்டிகிட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிரும். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடும், அந்தளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இஞ்சியோட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு, அந்தளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போது நம்மளோட இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளில வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப காரமாக இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.